ஹே எவ்ரிவன், வெல்கம் டு ஹாஜியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஃபிஷ் பிரியாணி. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய பிரியாணி ரெசிபீஸ் இருக்குது. இன்றைக்கி இன்னொன்று ஆட் பண்ணிடலாமா? எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நான் இங்கே வஞ்சரம் ஃபிஷ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த ஃபிஷ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அதில் முள் கம்மியாக இருக்கணும், இருக்கவே கூடாது, இல்லைன்னா கம்மியாக இருக்கணும். அதில் நார்மல் பேசிக் மசாலா போட்டு நீங்கள் வீட்டில் எப்படி வறுக்கிறீங்களோ அந்த மாதிரி வறுத்து வச்சுருங்க. அப்புறம் ஒரு கடாயில் ஒரு 100 ml ஆயில் போட்டுட்டு பேசிக்காக நம்ம போடுற பிரியாணிக்கு எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதில் 2 பெரிய சைஸ் ஆனியன் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்ல கோல்டன் ப்ரௌனில் வந்துடணும். 100 ml ஆயில் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம் நீங்கள். அப்புறம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் போட்டு திருப்பியும் ஒரு 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். 1.5 ஸ்பூன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பச்சை வாசனை போயிடணும். ஒரு தக்காளி பெரிய சைஸ் அரைச்சி அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நான் பிரியாணி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், உப்பு தேவைக்கேற்ப. உங்களுக்கு சில்லி பவுடர் இன்னும் அதிகமாக வேணும்னா மிளகாய் தூள் இன்னும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி அளவு கரெக்டாக நான் ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கிறேன். 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அளவு தான் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்யணுன்னா டபுள் பண்ணிக்கோங்க அளவை. அப்புறம் இதில் ஒரு 1/2 கப், சின்ன கப்பில் 1/2 கப் நான் தயிர் ஆட் பண்ணியிருக்கிறேன். தயிர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அதை ஒரு ஸ்பூன் வச்சு அடிச்சிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். பச்சை மிளகாய் 1 எடுத்துருக்கிறேன். அப்புறம் கொத்தமல்லி புதினா ஹீரோ ஆஃப் இன்க்ரீடியண்ட் அப்படின்ட்டே சொல்லலாம் இந்த பிரியாணி ரெசிபீஸ்க்கு. கொத்தமல்லி புதினா நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக வரும் பிரியாணியில். கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ இது நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 கிளாஸ் அளவு, ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க தண்ணி. இல்லைனா ஒரு டீ நீங்கள் குடிக்கிறீங்களே அந்த கிளாஸில் நீங்கள் போடலாம். சின்னதாக இருக்கணும் கிளாஸு. அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 பீசஸ் தான் இருக்கும் இந்த ஃபிஷ்ஷு. அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ராசஸ் செய்கிறதால அந்த ஃபிஷ் ஃப்ளேவர் எல்லாம் மசாலாவில் வந்துடும். அந்த மசாலா ஃப்ளேவர் எல்லாம் ஃபிஷ்ஷில் வந்துடும். ஸோ பிரியாணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் சிம் ஃப்ளேமில் குக் பண்ணிவிடுங்க. உங்களுடைய மசாலா ரெடி. இப்போ இதை ஒரு சைடில் எடுத்து வச்சுருங்க. அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த மசாலா நம்ம குக் பண்ணுற வரைக்கும் நீங்கள் சைடில் பாஸ்மதி ரைஸ் ஒரு 300 கிராம், 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகம், ஒரு 50 கிராம்ஸ் அதிகம், 300 கிராம் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா உப்பு போட்டு தண்ணி போட்டு ஒரு 70% குக் பண்ணி எடுத்துக்கோங்க. வடிகட்டும் போது அதோடைய தண்ணியை ஒரு கிளாஸ் எடுத்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அப்படியே கீழே ஊற்றிடாதீங்க. இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணணும்னா, முதல்ல நீங்கள் ரைஸ் போடுங்க, அப்புறம் பிரியாணி மசாலா போடுங்க, அப்புறம் ரைஸ் பிரியாணி மசாலா. உங்கள் மசாலா ரைஸ் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி லேயராக போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ நான் அந்த பாஸ்மதி ரைஸோடைய தண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் அளவு இதுக்கு சைடில் எல்லாம் போட்டுருங்க. இந்த ப்ராசஸ் பண்ணுறதால கீழே பிரியாணி அடி பிடிக்காது. அப்புறம் நம்ம 70% குக் பண்ணியிருக்கிறோம் பிரியாணி ரைஸை. அதுவும் நல்லா தம் வைக்கும்போது சாஃப்டாக குக் ஆகிடும். உங்கள் பிரியாணி ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் இந்த ப்ராசஸ் பண்ணுறதால. ஸோ கண்டிப்பாக அதை மறக்காமல் அந்த ப்ராசஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் லாஸ்ட்டில் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கிறேன், ஆரஞ்சு. அது ஆப்ஷனல் தான், ஆட் பண்ணலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை பர்ஃபெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் சிம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இல்லை 10 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடுச்சா பார்த்துருங்க. நீங்கள் ரைஸ் எடுத்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கையில். ஸோ 10 to 15 மினிட்ஸ் தமுக்கு விட்டுருங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக ஏதாவது தவா இருந்ததுன்னா அது அடியில் வச்சுட்டு அப்புறம் இந்த பிரியாணி போட்டை மேலே வைங்க. அப்போ உங்கள் பிரியாணி அடி பிடிக்காது. கொஞ்சம் நல்லா பிரியாணி தவாவை சூடு நல்லா பண்ணிவிட்டு அப்புறமா சிம் பண்ணி இதை தமுக்கு விடுங்க. அவ்வளோதான், உங்களுடைய பிரியாணி சூப்பராக வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. வெளியில் நீங்கள் ஃபிஷ் பிரியாணி கேட்டிங்கன்னா சிக்கன் பிரியாணிக்கு மேலே ஃபிஷ் வச்சுட்டு சர்வ் பண்ணிவிடுவாங்க. அதுதான் ஃபிஷ் பிரியாணி சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி பிரியாணி நீங்கள் செஞ்சு பாருங்கள், வீட்டில் எல்லோரும் லைக் பண்ணுவாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.